Start the whistles. கண்ணன் தேவன் டீ குடி எஸ்ஆர்ஹெச்க்கு மாறினா அடி. ருத்ராஜுக்கு 98 அவுட் ஆனாலும் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. தோனி வராங்க, ரொம்ப தப்பு ப்ரோ இது. தோனி தான் இந்த வயசுல ஃபிட்னஸ் அதான் அந்த ஆள் மாஸ் ப்ரோ. தோனியோட பியூர் ஹேட்டர் ப்ரோ. நான் எவ்வளவு ஹேட் பண்ணாலும் நான் லவ் பண்றேன். இவ்வளவு இருக்கிறோம். கெய்க்வாட் அவுட் ஆகணும்னு நினைச்சேன். 98ஓட அழகா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு அப்படி நம்ம தலை வந்து அப்படி தலை தரிசனமும் கிடைச்சிருச்சு ப்ரோ. ஒரே வார்த்தை பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் செமிஸ்ல பாத்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டா சொல்ல we will win this cup IPL. ப்ரோ சதுர விட்டாங்க ப்ரோ சிஎஸ்கே. எஸ்ஆர்ஹெச் ஒழுங்கா ஆடல ப்ரோ. ஒழுங்கா ஆடி இருக்கலாம். கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. ஏதோ கான்செப்ட் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எஸ்ஆர்ஹெச் 1700 டிக்கெட்டை 7000 கொடுத்து 15000 டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ டோனி பாக்குறதுக்கு. மே 18th பெங்களூர்ல மேட்ச் இருக்கு. அங்கேயும் போவோம், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுவோம். எங்கேயும் ஆர்சிபி சிஎஸ்கே தான். ஹைதராபாத் பேட் கமிங்ஸ் சைலன்ஸ். எஸ்ஆர்ஹெச் டீம்ல இருந்து இப்ப சிஎஸ்கே டீம் மாறிட்டாரு பாருங்க. அவங்க டாஸ் வின் பண்ணாங்கதா. நாங்க தான் பேட்டிங் பண்ணோம். 6 தலைவன் டூபேவும் அடிச்சா. இது 2 பால் லாஸ்ட் 2 பால் தோனி அடிச்சா இறங்கி அடிப்பாரு. டேரன் மிச்சல் 6 கேட்ச். ரொம்ப சந்தோஷம். இது நாங்க எப்படி சூப்பரா ஜெயிச்சிட்டோம். அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சாங்க. எங்க ஹோம் கிரவுண்ட்ல நாங்க தான் எப்பயுமே கிங். எப்படியோ லக்னோட்ட மட்டும் தான் தோத்தோம். இந்த மேட்ச் 140 கூட அடிக்க விடாம தோக்கடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம்ல வந்து பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். We travel 1000 km from Maharashtra to just see Chennai match and we have a lot of fun. We win against the SRH. டோனி பார்த்தோம். டோனி ரொம்ப நல்லா விளையாண்டாரு. பால் எல்லாம் நல்லா பிடிச்சாது. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து நல்லா விளையாண்டாங்க. இப்போ அவங்க வந்து வின் ஆயிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஷார்ட் அடிச்சர்லாம் ரொம்ப பிடிச்சது. இதுக்கு மேல ஒரு தரமான மேட்ச் எங்கனா பார்க்க முடியுமா? 280 அடிக்கிற டீமை 150க்குள்ள ஆல் அவுட். சேசிங்னா அவங்க டீம்ல ஒண்ணுமே இல்லை. கிளாஸ் நாங்க ஜடேஜா போட்டு மடக்கிட்டாரு. மார்க்ரம் அன்பிளேயபிள் பால். எப்படி ஆட முடியும் அந்த பால்? 10 ரன் போட்ட பால். சென்னை தான் கப்பு. அற்புதமான மேட்ச். இந்த தோனியோட 4 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபைனல்ல சிஎஸ்கே கண்டிப்பா அடிச்சிருமா? உறுதியா சிஎஸ்கே தான் ஜெயிக்குது. ஆறாவது சிஎஸ்கே தான். ருத்ராஜுக்கு 98 அவுட் ஆனாலும் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. டோனி வராங்க, ரொம்ப தப்பு ப்ரோ இது. சாமானியம் புரியுது. டோனிக்காக தான் வந்திருக்காங்களாம் காசு கொடுத்து. பட் ஸ்டில் 98ல நம்ம கேப்டன் அவுட் ஆகும் போது இப்படி செலிப்ரேட் ரொம்ப தப்பு ப்ரோ. தோனி கொஞ்சம் தான் வந்து 3-4 பால்ஸ் லாஸ்ட் ஓவர்லாம் வந்தாரு. அதுக்கு முன்னாடி இவங்க ஸ்லோவா வந்து சென்னை நீங்க சொன்ன ஸ்லோவா பில்ட் பண்ணாங்க. கேக்கோட எப்படி விளையாண்டாரு? கேக்கோ சூப்பரா பண்ணாரு. ரொம்ப ஸ்ட்ரென்த் பேக் போனா இருந்தாரு. 98ல அவுட் ஆயிட்டாரு அவரு. 98ல அவுட் ஆயிடு. அது ஃபீல் பண்ணீங்களா? டோனி வந்து சந்தோஷப்படுறீங்களா? இல்ல தோனி வந்து சந்தோஷம். செகண்ட் ஹாஃப்லாம் பொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா அடிக்கவே இல்லை. ஆ நான் தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வெறித்தனமா அடிச்சாங்க. நம்ம ஓகே. சிஎஸ்கே வேற லெவல் பண்ணிட்டாங்க. தோனி தான் இந்த வயசுல ஃபிட்னஸ் அதான் அந்த ஆள் மாஸ் ப்ரோ. சரியான மேட்ச் ப்ரோ. சரியான பழி தீத்துறாங்க. ஒன் சைடு கேம் தானா? ஒன் சைடு கேமா? டோனி விளையாடுறது பாத்தியா? ருத்ராஜ் 98ல அவுட் ஆயிட்டாரா? ஆமாண்ணா. அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. டோனி வந்து சந்தோஷப்படுறியா? அடிச்சிருக்கலாம் ருத்ராஜ். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி. ஆனா தோனி வந்து சந்தோஷம் தான். எஸ்ஆர்ஹெச்லாம் இல்ல ப்ரோ. எந்த சிஎஸ்கேக்கு ஆப்போனன்ட் எந்த டீமா இருந்தாலும் அந்த டீமுக்கு தான் ப்ரோ. ஏன் ப்ரோ சிஎஸ்கே பிடிக்காத உங்களுக்கு? பிடிக்காது ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன ரீசன் உங்களுக்கு? தோனியோட பியூர் ஹேட்டர் ப்ரோ. நான் ஓ ஏன் என்ன பிரச்சனை ப்ரோ? டோனி உங்களுக்கு அப்படி கிடையாது ப்ரோ. அந்த ஒரு 15 பேர் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க பாருங்க. அதனால அவன் பிடிக்காது. சரி ப்ரோ. இப்போ டோனி வந்து உள்ள ருத்ராஜ் வந்து 98ல அவுட் ஆனாரு. அதுதான் ரொம்ப சேடா இருக்கு. ஓ அவர் டோனி உள்ள வந்ததுல உங்களுக்கு ரொம்ப சேட் தான் உங்களுக்கு அப்ப? ஆமா கண்டிப்பாவே. உங்களோட பத்தி இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபீல் பண்றீங்க? இவர் தோத்துறாரு, நீங்க ஜெயிச்சீங்க. எவ்வளவு ஹேட் பண்ணாலும் நான் லவ் பண்றது இவ்வளவு இருக்கிறோம். ஆமா ப்ரோ கண்டிப்பா. அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப எக்ஸைட்டிங்கோட வந்தேன். அது சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு. டோனி என்ட்ரி பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி ஸ்டேஜ்ல அதிர்ச்சியா சொல்லிருக்காங்க. மாசா இருந்தது சார். ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா. ருத்ராஜ் 98ல அவுட் ஆயிட்டாரு. அதான் வருத்தம். பட் கண்டர் போட்டுருந்துருக்கலாம். நீங்க டோனி வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? தோனி தான் ரொம்ப சந்தோஷம். அவருக்காகவே மேட்ச் பார்த்தோம். கண்டிப்பா. தேங்க்யூ. டேரல் மிச்சல் கேட்ச்லாம் செம்ம கேட்ச். அது எல்லாமே டேரல் மிச்சல்
கேட்ச்ல ஃபீலிங்ல சம பண்ணாங்க. தோனி ஆனது பார்த்தாச்சு, அவனுடைய ஃபோர் தரமா இருந்துச்சு. பேட் கமின்ஸ் சைலண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். வேற லெவல் ப்ரோ. போன மேட்ச் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போனது இன்னைக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரீட் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கேல. கைக்வாட் அவுட் ஆகணும்னு நினைச்சேன். 98ஓட அழகா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு அப்படி நம்ம தலை வந்து அப்படி தலை தரிசனமும் கிடைச்சிருச்சு. சூப்பர் தலை. ஐயோ, அவர் வந்தா மட்டும் போதும், அடிக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா பேட் எடுத்துட்டு இறங்கினா மட்டும் போதும். ருத்ராஜ் 98ல அவுட் ஆயிட்டாரு, அதை ஃபீல் பண்றீங்களா எப்படி? ஆமா 100 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 98ல போயிட்டாரு. ஆனா அவுட் ஆனாதான் டோனி வந்தாரு. ஆமா அது நல்லா இருந்துச்சு. ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஒரே ஒரு ஒருத்தர் ஆனால் செஞ்சுரி அடிக்காம தோனி வரதுக்கு சேர் பண்ணாங்க. நம்ம ஃபேன்ஸ் அப்படி தான். பட் ஆனால் ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்சிருந்தா ப்ரீவியஸாக சன்ரைசர்ஸ் கேம் பார்த்தப்போ பிரண்டன் மெக்லம் செஞ்சுரி அடிச்சாரு. ஐ தாட் இந்த கேம் வந்தப்போ ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. துஷார் தேஷ்பாண்டே நல்ல டாக்டிக்கலாக பவுலிங் போட்டார். நல்ல கேம் ஓவரால், நல்லா என்ஜாய் பண்ணோம். ருத்ராஜ் 100 எடுக்க போய் அவுட் ஆயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் சம ஃபார்ம்ல இருக்காரு. தோனிக்கு அப்புறம் நல்லா கேப்டன்சி பண்றாரு. டோனி ஆனது பாத்தீங்களா? நல்ல வேளை கடைசி வரைக்கும் வராம போயிடுவாருன்னு நினைச்சு வந்துட்டாரு. ப்ரோ ஒரே வார்த்தையில சொல்லணும், அதான் இவனுக்கு தோத்துட்டானுங்களே. அதே சந்தோஷமா இருக்கீங்க. சபையாச்சாங்க. டோனி என்ட்ரிலாம் வைப் அடிச்சிருக்கலாம். இன்னி கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. என்ன லாஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சிருந்தா ஜாலியா இருந்திருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி. டோனி என்ட்ரி பாத்தீங்க? சைலண்டா இருந்துச்சு கிரவுண்ட்ல. டோனி என்ட்ரி பாத்தீங்க? கொடுத்திருக்காங்க. லாஸ்டா வந்தாங்க விளையாண்டாங்க. ருத்ராஜோட கேப்டன் நல்லா இருக்கா இப்போ? நல்லா இருந்தது. bowling நல்லா பண்றாங்களா? பேக் டு ஃபார்ம் வந்திருக்கு பவுலிங். பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் செமிஸ்ல பாத்துக்கலாம். அப்படியே ப்ரோ. மேட்ச் இப்போ ஹைதராபாத்ல சிஎஸ்கே இப்போ ஆனா சிஎஸ்கே இப்போ ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல திரும்பி. ஆமா, திரும்பி ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்எஸ்பி கிட்ட 2 வாட்டி தோத்துச்சுல, இப்போ நல்லா ஃபார்ம் பண்ணியாச்சு. ருத்ராஜ் எப்படி இருக்காரு? பரவாயில்ல, செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு பாவம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹைதராபாத் ஜெயிக்கணும், ஆனால் சென்னை ஜெயிச்சிச்சு. ஒன் சைடர் ஆயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டாக சொல்ல we will win this cup. ருத்ராஜ் 98ல அவுட் ஆயிட்டாரு, 100 அடிக்காம செஞ்சுரி அடிக்காம. ஆமாம், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் ரிட்டையர் ஆகிருக்கணும். ஏன்னா வந்து அவரால் 89லேயே ஆட முடியல. அப்போ கூட அவர் கண்டினியூவாக ஆடி நின்றார். அது பெஸ்ட்டாக அவர் அவுட் ஆகிட்டு போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. டோனி பாத்தீங்களா? டோனி வந்தாருல்ல. தோனியோட கிரேஸ் சொல்லவே தேவையில்ல சார், ஹை லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் எடுத்தோடனே 4 அடிச்சிட்டாரு. அதுல எங்க டிக்கெட் வசூல் ஆயிடுச்சு சார். எஸ்ஆர்எச் ஃபேன் ப்ரோ, அவன் நெல்லூர்ல இருந்து வந்திருக்கான். Okay. ஆல் தி வே டு நெல்லூர். அவுட் ஆயிட்டீங்க நீங்க. அலுரா ப்ரோ, என்ன வேற அலுவ ப்ரோ. சதுர விட்டாங்க ப்ரோ சிஎஸ்கே. பட் உண்மையா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ bowling attack ஸ்டார்ட் பண்ணப்போ ஓகே துஷார் தேஷ்பாண்டே ரன்ஸ் கொடுக்குறாரு, கன்சிட் பண்றாரு, ஓகே முடிஞ்சிச்சு மேட்ச் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பாலுக்கு அப்புறம் நல்லா புல் பேக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த bowlers ரன்ஸ் கன்சிட் பண்ணாம ஒரு டீசென்ட்டா போச்சு. 210 கம்மி தான் நினைச்சோம். பட் அதுக்குள்ள வந்து கன்சிட் பண்ணது ரொம்ப பெட்டரா முடிச்சிட்டாங்க மேட்ச். ருத்ராஜ் 98ல அவுட் ஆயிட்டாரு, செஞ்சுரி அடிக்காம. அதுதான் சந்தோஷமான விஷயம். செஞ்சுரி போட்ட மேட்ச் ரெண்டுமே தோத்துருக்கோம் நம்ம. ஸோ அது போடாததுனால கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் இது வரைக்கும் அதுதான் வந்து நம்ம ஜெயிச்சது காரணமா இருக்குது. ஸோ அதனால பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டோனி கடைசி ஓவர் தான் வந்தாரு, கோல் அடிச்ச பாத்தீங்களா? அவரோட ரோல் அதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் வருவாரு, அடிப்பாரு, முடிஞ்ச ரன் அடிச்சு முடிச்சு போயிட்டா இருப்பாரு. ஆனா எனக்கு கொஞ்சம் விக்கெட் கீப்பிங்ல 2-3 மிஸ்ஃபீல்ட் பார்த்தா அது எதனாலன்னு தெரியல. பட் இருந்தாலும் பெட்டர் வின் பண்ணும்ல. இப்போ பரவாயில்ல, இப்போ சிஎஸ்கே நல்லா வந்துட்டாங்களா, உள்ள ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஃபார்முக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் தோத்துருக்கோம் நம்ம. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு நேற்று வரைக்கும் நம்ம 6th பொசிஷன்ல இருந்தோம். இப்போ தெரியல 4th பொசிஷன் 3rd பொசிஷன் வந்ததுனா பெட்டரா இருந்திருக்கும். மேபி பிளே ஆஃப்க்கு இன்னும் நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும். It was super experience and we are back Chennai Super Kings, one man one army, MS Dhoni. MS Dhoni இது பாத்தீங்களா? பேட்டிங், டோனியோட பேட்டிங். He is always a finisher, once a finisher always a finisher. He knows how to finish a match and he is super. எஸ்ஆர்எச் ஒழுங்கா ஆடல ப்ரோ, ஒழுங்கா ஆடிக்கலாம். கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. ஏதோ கான்செப்ட் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இல்ல பாட்டு மட்டும் தான் போட்டு இருந்தாங்க. ருத்ராஜ் நல்லா விளையாடுன்னு சொல்றாங்களே எல்லாரும். ருத்ராஜ் ஆடினா ப்ரோ, ஆனா வந்து அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இல்ல ப்ரோ. சிஎஸ்கே பேட்டிங் ஓகே, அவங்க பேட்டிங் நல்லாவே இல்லை. எஸ்ஆர்எச் ஓடுது. என்னோட பேட்டிங் we expected கண்டிப்பா வந்து it was a big let down to be honest. ஆர்சிபி ஓட ஹைலைட்ஸ் போட்டு விட்டுக்கலாம் ப்ரோ அந்த ஸ்கிரீன்ல. பாட்டு உட்கார்ந்திரலாம் ப்ரோ. இன்னைக்கு வின் பண்ணிட்டானுங்க ப்ரோ. இன்னைக்கு ப்ரோ என்ன ப்ரோ, அவன் பேர் என்ன? ஜாக்ஸா? ஜாக்ஸ் அடிச்சான் ப்ரோ. 41 பால் 100 ப்ரோ. ப்ரோ என்ன பாருங்க, ஆர்சிபி உள்ள வரும் ப்ரோ. மேட்ச் செமையா இருந்துச்சு. சோ எஸ்ஆர்எச் celebration, that's amazing. ருத்ராஜ் 100 அடிக்காம அவுட் ஆயிட்டாரு. sad but ஆனா தோனி வந்தார்ல, but he showed the captaincy. நல்லா பண்றாரு கேப்டன்சி. என் தொண்டையே போயிடுச்சு, பேசவே முடியல. எங்க ஸ்டாண்ட்லயே நாங்க சிஎஸ்கே ஆமா, அவர் ஆரஞ்சு ஷர்ட் போட்டு அவர் கலாய்ச்சி அவரை நாங்க yellow ஷர்ட் போட்டு விட்டு அமிச்சிருக்கோம். அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்னும் பாவம். சிஎஸ்கே சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடுமா? போனாலும் போலனாலும் 5 கப் இருக்கு. நல்லா இருந்தது, ஷார்ட் ஆவட் பட் குட் டீம் played well, so CSK played well, they won the match, that's fine, no issues. We'll come back stronger. we'll meet in finals. We'll meet in finals in Chennai. 1700 டிக்கெட் 7000 கொடுத்து 11000 டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ டோனி பாக்குறதுக்கு.
ஆனால் 6 அடிக்காமல் போயிட்டார் ப்ரோ. அதான் ஒரு ஹார்ட் டேக்காக இருக்குது. சரியாக போயிடும் ப்ரோ. அடுத்த மேட்ச் அடிச்சிருவார். தோனி வந்து வேற லெவல். தோனிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் என்ன ஒரு வருத்தனா ருத்துராஜ் இது செஞ்சுரி மிஸ் ஆச்சு ஆக்சுவலி. பட் தலை தரிசனம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தலை தரிசனத்துக்காக அங்கேருந்து வந்தோம். ஸோ அதனால இப்போ தோனியை பார்த்துட்டோம். அது ஒரு வித்தியான விசுவாசம். அதுக்கப்புறம் 2-3 டைவ் தோனி அடிச்சாரு. அது வேற மாதிரி லெவல். தேங்க்ஸ் ப்ரோ. இதே மாதிரி மே 18th பெங்களூர்ல மேட்ச் இருக்கு. அங்கேயும் போவோம், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுவோம். எங்கேயும் ஆர்சிபி சிஎஸ்கே தான். ஹைதராபாத் பேட் கமிங்ஸ் சைலன்ஸ். மேட்ச் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். ருத்ராஜ் 100 அடிக்க முடியாது, அவுட் ஆயிட்டாரு. ருத்ராஜ் செஞ்சுரி அடிக்காம 98. ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு ஃபீல் பண்றோம். பட் ஸ்டில் தோனி வந்தார்ல. தோனி ஆடியத பாத்தீங்களா? எப்படி ஆடினாரு? செமையா ஆடினாரு. ஒரே 4 ஒரு டாட். பேலன்ஸ். எஸ்ஆர்எச் டீம்ல இருந்து இப்ப சிஎஸ்கே டீம் மாறிட்டாரு பாருங்க. இதே மாதிரி தான் வர இப்ப எல்லா மேட்சுக்கும் மாறுவாரு. மாறலாம் இல்ல. பாருங்க